ஹலோ கைஸ், உலகத்தில் ஒரு இளம் நாடு ஆனால் பழமையான வரலாற்றை சுமந்து செல்வது, ஒரு சிறிய நிலப்பரப்பில் ஆனால் உலக அரசியலை குலுங்க வைக்கும் சக்தி பண்டைய காலத்தில் இருந்தது. பல பேரரசுகளால் ஆளப்பட்டது இன்றைய காலத்தின் பல உலக போர்களுக்கு காரணமாகிறது. யார் அது? அதுதான் இஸ்ரேல். ஆயிரக்கணக்கான வருடங்கள் பழமை வாய்ந்த யூத மதம், போரின் தடங்கள், புலம்பெயர்ந்தவர்கள் மீண்டும் தாய்நாட்டை உருவாக்கும் கனவு, உலகின் பலசாலி நாடுகளிடையே உறவுகள், விரோதங்கள். இந்த மண்ணின் வரலாறு சாதாரணமானதல்ல. அது ஒரு கதை போல. சாதாரணமாக ஒரு நாடு உருவாகலாம், ஆனால் 3000 வருட வரலாற்றின் பின்னணியுடன் உருவாகும் நாடு, உலக வரலாற்றை மாற்றிய நிகழ்வுகளுடன், பல்வேறு மதங்கள் மற்றும் கலாச்சாரங்களுக்கு புனிதமான ஜெருசலம் நகரத்துடன் இது எப்படி நிகழ்ந்தது? இன்று நம்மால் காணப்படும் இஸ்ரேல் என்ற நாடு எவ்வாறு உருவானது? அந்த நாடு கடந்த காலங்களில் எத்தனை பேரரசுகளை கண்டது? இன்றைய உலகின் அதன் இடம் என்ன? இந்த வீடியோ இஸ்ரேல் வரலாற்றை பற்றி பேசப்போது. வணக்கம் மக்களே, இது உங்கள் டே டியூப் யூடியூப் சேனல். இன்று இஸ்ரேல் வரலாற்றின் பக்கங்களை திருப்பி பார்க்கும் ஒரு பயணமா இருக்க போகுது. மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. புது வியூவர்ஸ் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிடுங்க. அப்பனா தான் நம்ம போற புது வீடியோஸ் உங்களுக்கு கரெக்ட் டைம்ல நோட்டிஃபை ஆகும். காலத்தை சுமார் 3000 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி பார்த்தோம் என்றால், அந்த காலத்தில் இந்நிலம் கானான் நாடு என அழைக்கப்பட்டது. இங்கு கானானியர்கள் என்பவர்கள் குடியிருந்தனர். அவர்களுடைய வாழ்க்கை விவசாயம், வணிகம் மற்றும் பல தெய்வங்களை வணங்கும் மத பழக்க வழக்கங்களை மையமாகவே இருந்தது. அதன் பின் ஒரு புதிய மக்கள், அதாவது யூதர்கள், அவர்கள் எகிப்து தேசத்தில் அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு வந்தார்கள் என பைபிளில் கூறப்பட்டுள்ளதென்று சொல்லப்படுகிறது. அவர்கள் மோசே தலைமையில் வானந்தரத்தில் சஞ்சாரம் செய்து இறுதியில் கானான் நிலத்தில் குடியேறினர் என்றும் சொல்லப்படுது. இங்கு அவர்கள் புதிய அரசை நிறுவினர். முதலில் நியாயபதிகள் காலம் என்று அழைக்கப்படும் பருவம் பின்னர் ஒரு ஒருங்கிணைந்த யூத அரசாகவே மாறியது. அந்த அரசின் முதல் ராஜா சவுல், அவருக்கு பின் டேவிட் வந்து ஆட்சி செய்தார். டேவிட் யூத வரலாற்றில் மிக முக்கியமான நபர் என்றும் இவர் ஜெருசலம் நகரத்தை யூத அரசின் தலைநகரமாகவே மாற்றினார் என்றும் சொல்லப்படுது. டேவிடுக்கு பிறகு அவரின் மகன் சாலோமோன் அரியணையை ஏறினார். சாலமோனின் ஆட்சி என்பது பொருளாதார வளர்ச்சி, கல்வி, கலாச்சாரம் ஆகியவற்றால் புகழ் பெற்றது. அவரின் ஆட்சியில் தான் முதல் யூத தேவாலயம், ஃபர்ஸ்ட் டெம்பிள், ஜெருசலமில் கட்டப்பட்டது. இது யூதர்களின் மத நம்பிக்கையின் மையமாகவே இருந்தது. அந்த ஃபர்ஸ்ட் டெம்பிள் யூதர்களுக்கு மிக பெரிய புனித தலமானது. அந்த காலம் யூத அரசின் பொற்காலம் என்று நினைக்கப்படுகிறது. இதற்கிடையில் பேரரசுகளின் ஆதிக்கம் இருந்தது. இஸ்ரேல் நிலத்தின் பொற்காலம் சில ஆண்டுகளே நீடித்த நிலையில் அதற்கு பிறகு இப்பகுதி மீது பெரிய பேரரசுகள் தங்கள் பஞ்சாயத்தை விரிக்க ஆரம்பித்தன. முதலில் வந்தவர்கள் அசிரியர்கள். கிமு 8ஆம் நூற்றாண்டில் அசிரியர்கள் இஸ்ரேலின் வடக்கு ராஜ்யங்களை கைப்பற்றின. அந்த சமயத்தில் ஆயிரக்கணக்கான யூத மக்கள் அடிமைகளாகவே புலம்பெயர்ந்தவர்களாக வெளிநாடுகளுக்கு அழைத்து செல்லப்பட்டனர். அதன் பின் வந்தது பாபிலோனியர்கள். அவர்கள் கிமு 6ஆம் நூற்றாண்டில் ஜெருசலம் நகரத்தை, முதல் யூத தேவாலயத்தையும் முற்றிலும் அழித்தனர். இதன் மூலம் பாபிலோனியர்கள் சிறை வைப்பு என்ற பருவம் ஆரம்பமானது. யூதர்கள் தங்கள் தாய்நாட்டை விட்டு புறப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டனர். பின்னர் பெர்சிய பேரரசர் சைரஸ் மன்னன் அவர்கள் யூதர்களை தங்கள் நிலத்திற்கு திரும்ப அனுமதித்தார். திரும்பி வந்த யூதர்கள் இரண்டாவது தேவாலயத்தை, அதாவது செகண்ட் டெம்பிள், ஜெருசலமில் கட்டினர். இந்த தேவாலயம் பின்னர் யூத மதத்தின் முக்கியமான புனித கட்டிடமாகவே விளங்கியது. ஆனால் அமைதி எப்போதுமே நிலைக்கவில்லை. கிரேக்கர்கள் அலெக்சாண்டர் தலைமையில் இஸ்ரேல் நிலத்தையும் கைப்பற்றினர். பின்னர் ரோம பேரரசு கிரேக்கர்கள் மற்றும் அலெக்சாண்டர் தலைமையில் இஸ்ரேல் நிலத்தையும் கைப்பற்றினர். பின்னர் ரோம பேரரசு இந்த பகுதியை ஆள ஆரம்பித்தது. ரோமன் ஆட்சியில் மத நம்பிக்கைகள், மத சுதந்திரம் அனைத்தும் தடையடைந்தன. இந்த சிக்கலான சூழலில் பல யூத மக்கள் தங்கள் தாய்நாட்டை விட்டு வெளியேற தொடங்கினர். அவர்கள் எகிப்து, பெர்ஷியா, யூரோப், ஆப்பிரிக்கா என உலகம் முழுவதும் புலம்பெயர்ந்தனர். இதுவே வரலாற்றின் யூத புலம்பெயர்ச்சி என்று அழைக்கப்படுகிறது. புதிய பருவத்தை தொடங்கியது. அதன் பின் இஸ்லாமியர்களின் ஆட்சி. ரோம பேரரசின் வீழ்ச்சிக்கு பிறகு மத்திய கிழக்கு முழுவதும் ஒரு புதிய சக்தி எழுந்தது. அதுதான் இஸ்லாம். 7ஆம் நூற்றாண்டில் முகமது நபி அவர்கள் ஆரம்பித்த இஸ்லாமிய மதம் விரைவில் ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பியன் சில பகுதிகளிலும் பரவியது. அந்த சமயத்தில் ஜெருசலம் நகரம் இஸ்லாமியர்களுக்கு மிக பெரிய
புனித இடமாகவே மாறியது. இங்கிருந்துதான் அல் அக்ஸா மசூதி கட்டப்பட்டது. பின்னர் அய்யூபித் சுல்தான்கள் சலாஹுத்தீன் தலைமையில் ஜெருசலம் மீதான ஆட்சியை கைப்பற்றினர். இந்த காலத்தில் யூதர்களுக்கும் சில மத சுதந்திரங்கள் வழங்கப்பட்டன. பின்னர் மம்லுக்கள் சுல்தான்கள் இந்த பகுதியை ஆளினர். அதன் பின் வந்தது மிக நீண்ட கால ஆட்சி, அதாவது ஓட்டோமன் பேரரசு. இந்த பேரரசை பற்றி நம்ம தனி வீடியோ போடலாம். சோ இது ஒரு மிகப்பெரிய பேரரசு. சோ இப்ப கண்டென்ட்டுக்குள்ள வருவோம். 1517 முதல் 20ஆம் நூற்றாண்டு வரை 400 ஆண்டுகளுக்கு மேலாக ஓட்டோமன்கள் சுல்தான்கள் இந்த நிலத்தை ஆண்டனர். இந்த காலத்தில் யூதர்கள் ஒரு சிறிய சமுதாயமாக ஜெருசலம் மற்றும் அதன் சுற்று வட்டாரத்தில் மட்டுமே வாழ்ந்தனர். ஆனால் பெரும்பாலான யூத மக்கள் உலகம் முழுவதும் புலம்பெயர்ந்த நிலையிலேயே இருந்தனர். ஏற்கனவே ஆரம்பித்த யூத புலம்பெயர்ச்சி இஸ்லாமிய ஆட்சி காலத்திலும் தொடர்ந்து நீடித்தது. ஐரோப்பா, வடக்கு ஆப்பிரிக்கா, மத்திய கிழக்கு நாடுகள் பல பகுதிகளில் யூத சமுதாயங்கள் உருவாகின. அவர்கள் தங்கள் பழங்கால தாய்நாட்டை நினைவில் வைத்தே வாழ்க்கையை தொடர்ந்தனர். இந்த நினைவு ஒரு நாள் மீண்டும் அந்த நிலத்திற்கு திரும்ப வேண்டும் என்ற கனவாகவே வளர்ந்தது. சோ அதற்கு பிறகு 19ஆம் நூற்றாண்டு இறுதியில் ஐரோப்பாவிலும் யூதர்களுக்கு எதிரான துன்புறுத்தல்களும் இனவெறி நிகழ்வுகளும் அதிகரிக்க ஆரம்பித்தன. பல யூதர்கள் தங்கள் முன்னோர்களின் பழமையான கனவை மீண்டும் நினைவில் எடுத்துக்கொண்டார்கள். நாம் ஒரு நாடாக சுதந்திரமாக வாழ வேண்டும் என்ற கனவு இதன் விளைவாகவே உருவானதான் ஜியோனிஸ்ட் இயக்கம். இந்த இயக்கத்தின் நோக்கம் யூதர்கள் மீண்டும் பாலஸ்தீன் நிலத்தில் குடியேறி ஒரு தன்னாட்சி நாடு அமைக்க வேண்டும் என்பது. இந்த இயக்கம் ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் பரவத் தொடங்கியது. இதனால் உலகம் முழுவதும் இருந்த யூதர்கள் பாலஸ்தீன் நிலத்திற்கு புலம்பெயர ஆரம்பித்தார்கள். ஓட்டோமன் பேரரசு முடிவு காலம் என்பதால் இந்த நிலம் புதிய மாற்றங்களை எதிர்நோக்க ஆரம்பித்தது. அதே நேரத்தில் உலக பெரும் மாற்றம் நோக்கி செல்ல ஆரம்பித்தது, அதாவது முதல் உலகப் போர். 1914 முதல் 18 வரை நடந்த இந்த உலகப் போர் பெரும்பாலான உலக நாடுகளை பாதித்தது. போரின் முடிவில் ஓட்டோமன் பேரரசு வீழ்ந்தது. இதன் பின்னர் பாலஸ்தீன் நிலம் பிரிட்டிஷ் ஆட்சிக்குள் வந்தது. அதை பிரிட்டிஷ் மேண்டேட் ஆஃப் பாலஸ்தீன் என அழைத்தார்கள். இந்த நேரத்தில் ஜியோனிஸ்ட் இயக்கம் மேலும் வலுப்பெற்றது. பல யூத குடியேற்றங்கள் புதியதாக உருவாக்கப்பட்டன. பாலஸ்தீனில் வாழ்ந்த அரபு மக்கள் இதனை எதிர்க்கவே ஆரம்பித்தார்கள். இந்த நிலப்பகுதி யாருக்கு சொந்தம், யார் வாழ்வதற்கான உரிமை என்று புதிய அதிர்வுகள் உருவாக தொடங்கின. இதுவே இஸ்ரேல் நாட்டின் பிறப்புக்கான முன்னோடி காலம் என வரலாற்றில் குறிப்பிடப்படுகிறது. அதற்கு பின்னர் இதுவரையிலும் பாலஸ்தீனில் யூதர்கள் மற்றும் அரபு மக்கள் இடையே போக்கு வேறுபாடு உருவாகி வந்தது. 2ஆம் உலகப் போர் உலகத்தை புரட்டி போட்டது. போரின் முடிவில் ஹிட்லர் ஹோலோகாஸ்ட் காரணமாக 6 மில்லியன் யூதர்கள் கொல்லப்பட்டார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. இதனால் உலகம் முழுவதும் ஒரு உணர்ச்சி பெருக்கம் உருவானது. யூதர்களுக்கு ஒரு தாய்நாடு தேவை என்றும். இந்த சூழ்நிலையில் ஐக்கிய நாடுகள் சபை யுனைடெட் நேஷனல்ஸ் 1947 பாலஸ்தீனை இரு பிரிவாக ஒரு யூத நாடாகவும் ஒரு அரபு நாடாகவும் பிரிக்க தீர்மானித்தது. அந்த தீர்மானத்திற்கேற்ப 1948ஆம் ஆண்டு மே 14ஆம் தேதி இஸ்ரேல் என்ற புதிய நாடு உருவாக்கப்பட்டது. ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல் என்றும் அறிவிக்கப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகு அங்கு அமைதி இருக்கவே இல்லை. எல்லை நாடுகள் எகிப்து, ஜோர்டான், சிரியா, லெபனான் மற்றும் ஈராக் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தின. இதுவே 1948 அரபு இஸ்ரேல் போர் என்றும் அழைக்கப்படுகிறது. இஸ்ரேல் மக்கள் எதிர்பாராத வலிமை மற்றும் ஒருமைப்பாட்டுடன் இந்த போரை எதிர்கொண்டு வெற்றி பெற்றனர். இதன் பிறகு மேலும் பல போர்களும் நடந்தன. 1967ஆம் ஆண்டு 6 நாள் போர், அதாவது 6 days war. இந்த சிறு நாடு 6 நாட்களில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. மேற்கு கரை, அதாவது வெஸ்ட் பேங்க் மற்றும் காசா பகுதி, கிழக்கு ஜெருசலம் மற்றும் கோலான் மலைகள் ஆகியவற்றை கைப்பற்றியது. பின்னர் 1973ஆம் ஆண்டு அரபு நாடுகள் மீண்டும் யோம் கிபுர் போர் என்ற பெயரில் தாக்குதல் நடத்தின. ஆனால் இஸ்ரேல் மீண்டும் தங்களை நிலைநிறுத்தி கொண்டது. இந்த அனைத்து போர்களும் இஸ்ரேல் நாட்டின் பாதுகாப்பு கொள்கைகளுக்கும் அதன் இன்றைய அரசியல் நிலைகளுக்கும் வித்திட்டவையாக இருந்தன. இஸ்ரேல் இப்போது முன்னணி இராணுவ சக்தி கொண்ட நாடாகவே மாறியது. நவீன காலத்தில் போர்கள் முடிந்தாலும் இஸ்ரேல் நாட்டின் பயணம் நிறைவடைந்ததில்லை, அது ஆரம்பம்தான் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த சிறு நாடு மிக வேகமாக தொழில்நுட்ப முன்னேற்றத்தை அடைந்தது. வேளாண்மை, ஒளிபடிக தொழில்நுட்பம், மருத்துவம், தகவல் தொழில்நுட்பம் போன்ற பல துறைகளில் இஸ்ரேல் உலக நாடுகளுக்கு முன் உதாரணமாகவே ஆனது. ஸ்டார்ட் அப் நேஷனல் என்று கூட அழைக்கப்பட்டது. ஆனால் மற்றொரு புறம் இன்னும் தீர்க்கப்படாத ஒரு பெரிய பிரச்சனையா உள்ளது. அதுதான் பாலஸ்தீன பிரச்சனை. பாலஸ்தீன் மக்கள் தங்கள் சொந்த நாடு மற்றும் உரிமைகளை கேட்டு போராடி வந்தனர்.
இஸ்ரேல் மீது உலக நாடுகளில் சிலர் பாதுகாப்பு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றன. மாநில பவுனிகள், நிலம் கைப்பற்றல், மனித உரிமை மீறல்கள் போன்றவை தொடர்ந்து பேசப்படுகின்றன. இதே சமயம் இஸ்ரேல் ஒரு மிக சக்தி வாய்ந்த இராணுவம் கொண்ட நாடாகவே மாறிவிட்டது. அது மட்டுமில்லாமல் இஸ்ரேல் ஒரு அணுகுண்டு வைக்கப்பட்ட நாடு என நம்பப்படுகிறது. அதன் பாதுகாப்பு கொள்கை மற்றும் இராணுவ தயார் நிலை உலக அளவில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றும் சொல்லப்படுகிறது. இஸ்ரேல் இன்று பல நாடுகளுடன் உறவுகளை வளர்த்துள்ளது. அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள், சில அரபு நாடுகளும் கூட சமீப காலத்தில் உறவுகளை மேம்படுத்தி வருகின்றன. ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ் மூலம் சில அரபு நாடுகள் இஸ்ரேலை அங்கீகரித்துள்ளன. ஆனாலும் இன்னும் பிரச்சனைகள் நிலவுகின்றன. பாலஸ்தீன அமைதி பேச்சுவார்த்தைகள், உள்நாட்டு அரசியல் பிரச்சனைகள், உலக நாடுகளுடனான வியாபாரம் மற்றும் பாதுகாப்பு ஒப்பந்தங்கள், இந்த எல்லாவற்றுகளுக்கும் இஸ்ரேல் நாடு இன்னும் ஒரு இடைவட்ட பயணத்தில் தான் உள்ளது. ஒரு நாடு உருவாகி வளர்ந்து இன்னும் சமாதானமும் உறுதியான எதிர்காலமும் தேடி செல்கிறது. இந்த இஸ்ரேல் நாடு வரலாறு, மதம், கலாச்சாரம், அரசியல் இதெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு மிகப்பெரிய புதிர் போலவே உள்ளது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமை, பல்வேறு பேரரசுகளின் ஆட்சி, போரின் தடங்கள், உலக அரசியலில் முக்கிய பங்கு, இன்றும் தொடரும் பிரச்சனைகள் மற்றும் சமாதான முயற்சிகள். இது ஒரு சாதாரணமான நாடு அல்ல. ஒரு நாடு எப்படி வரலாற்றை உருவாக்கும் என்பதை நாமே கண்டிருக்கிறோம். சோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இதே போல பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க புது வியூவர்ஸ் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம போற புது வீடியோஸ் உங்களுக்கு கரெக்ட் டைம்ல நோட்டிஃபை ஆகும். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல நம்ம சந்திக்கலாம். டாடா, பாய் பாய் அண்ட் டேக் கேர்.